வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் சிஸ்டர். ஓகே, எனக்கு வந்து இன்னும் நிறைய பேஷண்ட்ங்க, அதாவது சம்டைம் தலை வலிக்குது, மைக்ரைன் வலி. எனக்கு எப்போ பார்த்தாலும் தலைவலி வருது, மைக்ரைன் வலி வருது. ஸோ நானும் மைக்ரைன் வலி எனக்கு இருந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம் இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த சீக்கு அந்த சீக்கு எல்லாம் இவங்களுக்கு இருக்குன்னு. அது உண்மை. ஏன்னா எனக்கும் வயசாகுது, எனக்கும் வயசாயிருச்சுல்ல. ஸோ எனக்கு எல்லாம் சீக்கும் இருக்குது. நானே சீக்கு இல்லாமல், நான் சீக்கு இருந்தாலும் ஓடி ஆடி வேலை செய்கிறேன். சீக்கு இருக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டேன். அப்போ எனக்கு சீக்கு இருக்குது, இந்த சீக்கு அந்த சீக்கு இருக்குன்னா பயமாக இருக்கும் கேட்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக சீக்காக இருக்கான்னு. ஆமாம், உடம்பு ஃபுல்லாக சீக்கு இருக்குது தான். ஆனால் நான் வேலை செய்வேன், அது இருக்கிறது காட்டிக்க மாட்டேன். பட் இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு தீர்வு கிடச்சிருக்குது. அப்போ அதை நம்ம எல்லாருக்கும் அந்த நல்ல விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லணுமா இல்லையா? அதை தான் நான் செய்கிறேன். ஸோ எனக்கு மைக்ரைன் வலி வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து இருக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு அந்த தலை வந்து ஒரு மாதிரி, ஒரு பார்சல் அடிக்கிற மாதிரி, ஒரு மாதிரி பேனிக் மாதிரி ஆகும். அப்புறம் வயசு ஏற ஏற தலைவலி ரொம்பையாக இருக்கும். அப்போலாம் எனக்கு தெரியாது எனக்கு மைக்ரைன்னு. வயசு ஏற ஏற ஒரு 12-13 வயசு வர இதுதான் மைக்ரைன் வலி, ஒத்த தலைவலின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் அப்போ இருந்து சஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து நான் எல்லா மருந்து சாப்பிட்டாலும் கேட்காது, என்ன மருந்து சாப்பிட்டாலும் கேட்காது மைக்ரைனுக்கு. எனக்கும் தெரியாது. அப்போ என் கூட மிளகாய் கரைச்சி கூட நான் வேலை செய்கிறப்ப அவங்க சொன்னாங்க, மைக்ரைன்னா நீ டாக்டர்கிட்ட செக் பண்ணி உனக்குன்னு ஒரு மருந்து இருக்கும், இந்த மருந்து தான் அந்த மைக்ரைன் கேட்கணும், அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னதை வச்சு நான் டாக்டர்கிட்ட பேசி மருந்து எடுத்தேன். அப்போ எனக்கு அந்த ஒரு மருந்து தான் கேட்கும். ஒன்ஸ் தான் நான் ஒரு மஞ்சள் கலர் டேப்லெட் சாப்பிடுவேன். அதுக்கு எவ்வளோ பவர்ஃபுல் மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு கேட்காது. ஆனால் அந்த ஒரு மருந்து விலை குறவாக இருக்கும், அந்த மருந்து கேட்கும். அப்போ நான் அந்த மருந்தை சாப்பிட்டு நான் போய் படுத்துருவேன். லைட்டாக அடிச்சுட்டு ரூமில் படுத்துடணும். அதுக்காங்கிட்டு நான் ஃபோன் பார்க்கக்கூடாது, பாட்டு எதுவுமே கேட்கக்கூடாது. யார் சத்தம் போட்டு பேசினாலும் எனக்கு முடியாது, தலை ரொம்ப வலிக்கும். அதே மாதிரி காடியில் போனாலும் நான் ஃபோன் எடுத்து பார்த்துடக்கூடாது, உடனே வாந்தி வரும். நான் காடியை நிப்பாட்ட சொல்லி வாந்தி எடுப்பேன். ஆனால் நம்மளுக்கு வாந்தி வராது, அது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி அந்த வாந்தி, அந்த சிம்டம்லாம் அது இது பண்ணிவிட்டு நம்ம மருந்தை சாப்பிட்டு படுத்துடணும். அது நான் வந்து கண்ணை மூடி தூங்கிட்டா தான் எனக்கு ஓடும், இல்லாட்டினா அந்த மருந்து இருந்தே ஆகணும். அந்த மருந்து இல்லாட்டினா 2 நாளாக இருந்தாலும் எனக்கு அது நார்மலுக்கு வராது, அந்த வலி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நான் அந்த மருந்து எப்போதுமே ஸ்டாண்ட் பை என் பேக்கில் இருக்கும். எனக்கு அந்த மைக்ரைன் வலி வந்துச்சுன்னா அந்த மருந்து போடணும். ஸோ அந்த வலினால் நம்மளுக்கு ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த வலி வந்துச்சுன்னா எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி சிலமே நான் மருந்து ரொம்ப எடுக்க மாட்டேன். அப்போ எனக்கு ஹைப்பர் டென்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஹைப்பர் டென்ஷன் வரப்போ டாக்டர் என்கிட்ட ஒரு வாட்டி ரிக்வஸ்ட் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாத, ரிலாக்ஸாக இருந்து பழகு, அந்த மாதிரி வர்றப்போ மருந்தை போட்டு கண்ட்ரோல் பண்ணு. அப்போ எனக்கு ஊசி போட்டு ஒரு 2 ஹவர் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருந்தாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் நான் பயந்துட்டு, எனக்கு அந்த நேரம் இந்த இடத்துல துடிக்கும், டொக்கு டொக்குன்னு துடிக்கும், காதில் சத்தம் கேட்கும் 2 சைடு காதுலையும். அதுக்கப்புறம் நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர் எனக்கு விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த மாதிரினா ரொம்ப கவனமாக இருக்கணும், நரம்பு அருந்துரும், மண்டையில் நரம்பு வெடிச்சிரும், அந்த மாதிரியெல்லாம் சொன்னோன்னே தான் நான் என்ன செஞ்சேன், மைக்ரைனுக்கு மருந்தை என் பேக்லேயே வச்சுருக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அந்த மைக்ரைன் வலி வந்துச்சுன்னா மருந்தை போட்டுருவேன், நான் ஆட்டோமேட்டிக்காக உடனே எடுத்து போட்டுக்குவேன். ஸோ அப்படி இருக்கிற நானே எப்போ இந்த பி இன்டர்நேஷ்னலோட ஸ்கார்ஃப் நான் தலையில் எனக்கு இந்த மாதிரி வரப்போ நான் என்ன செஞ்சேன், முதல்ல எனக்கு அந்த லெகின்ஸு சில்வர் தானே ஹெல்ப் பண்ணிச்சு நிறையா. ஸோ நான் யோசித்தேன், இதே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, அப்போ நம்ம அந்த ஸ்கார்ஃபை போட்டு பார்ப்போனே. பாருங்க, அந்த ஸ்கார்ஃப் கையில் வச்சுருக்கேன். இது நான் எப்போதுமே கழுத்தில் போட்டிருப்பேன், இந்த மாதிரி கழுத்தில் போட்டிருப்பேன், தலையில் போட்டிருப்பேன். அப்போ நான் சும்மா போட்டு பழகுறப்போ ஒரு வாட்டி தலைவலி வந்துச்சா, எடுத்து போட்டேன், உடனே தலைவலி நிப்பாட்டிடுச்சு. அப்போ நான் துருசாக போட ஆரம்பித்தேன். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கழுத்தில் போட்டிருப்பேன், சில சமயம் தலையில் போட்டிருப்பேன். இந்த மாதிரி போட்டிருக்கப்ப அந்த வலி வர்றது நீங்கள், அதாவது ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி வர வலி வர்றதில்லை. இப்போ ஒரு 3-4 மாதமாச்சு. அப்போ ஏதோ ஒரு வாட்டி வரும். அந்த வாட்டி வரப்போ நான் எடுத்து உடனே போட்டுக்கிறது. ஏன்னா நம்ம ரொம்ப வெளியாகிறோம், மீட்டிங்லாம் போகிற, நம்ம இது மாதிரி போட்டே இருக்க மாட்டோம்ல. அப்போ போடுறப்ப அந்த வலி எனக்கு இப்போ படிப்படியாக வராமல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை இன்றைக்கி காலையில் எனக்கு கொஞ்சம் வலி தெரிஞ்சு நான் உடனே எடுத்து போட்டேன், நார்மல் ஆயிடுச்சு போட்ட உடனே. அந்த மாதிரி நம்மளுக்கு தலைவலி, தீராத தலைவலியோ மைக்ரைன் பிரச்சனை தான், தயவு செஞ்சு இந்த ஸ்கார்ஃபை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து வெளியாகுவீங்க அந்த வலியிலேருந்து. நம்ம மருந்து சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறதோட இது ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி வைக்க போகிறீங்க, 4-5 வருஷத்துக்கு இதை பாய்க்க போகிறீங்க. அந்த 4-5 வருஷம் நீங்கள் மருந்து சாப்பிடாம இருந்தால் உங்கள் உடம்புல எவ்வளோ பாதிப்புலேருந்து வெளியாகுவீங்க. அது கண்டிப்பாக இது நான் மட்டும் பாய்க்கலை,
ஸோ இது இன்னொரு டெஸ்டிமோனி என் ஹஸ்பண்டோட இருக்குது. நான் அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.